இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம். இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா, பொது சிவில் சட்டத்தின் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி சௌஹான் போய் பொது சிவில் சட்டம்னா என்ன அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாராம், எனக்கு தெரியாது. பொது சிவில் சட்டம்னா எனக்கு என்னன்னே தெரியாத ஒரு சட்ட ஆணையத்தினுடைய நீதிபதி சௌஹான். அப்ப இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பொது சிவில் சட்டம் என்பது என்ன? மக்கள் சிந்திக்க வேண்டும். நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அழகாக சொல்லி காட்டினார், இந்த இந்திய தேசம் என்பது பல வண்ண பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான தோட்டம் என்று. அவர் நல்ல பிரதமர். சட்டப்பிரிவு 44 பிரிவு 3 பொது சிவில் சட்டம் எழுதப்படும் பொழுது அதை முஸ்லிம்கள் எதிர்க்கிறார்கள். இந்த பொது சிவில் சட்டம் என்பது குறிப்பாக முஸ்லிம்கள் மீது நிச்சயம் பாயுமே, இந்த முஸ்லிம் சமூகம் என்ன செய்யும் என்று காயிதே மில்லத் போன்ற தலைவர்கள் கேட்ட பொழுது அம்பேத்கர் அவர்கள் அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார், எப்பொழுது புத்தி சுவாதீனமற்ற லூசு பைய, கேன பைய, முட்டா பைய நாட்டை ஆளுவானோ அப்பதான் என்ன செய்யும், இந்த சட்டம் அமல்படுத்தப்படும் என்று அழகாக சொன்னார் பாரத பிரதமர் நேரு. அழகான ஒரு பூந்தோட்டம் என்று. அவர் பிரதமரா இல்ல யார் இந்த சட்டத்தை கொண்டுட்டு வர துடிக்கிறாங்களோ அது லூசு கேனைன்னு சொன்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மோடி பிரதமரா? மக்கள் சிந்திக்க வேண்டும் யார் பிரதமர் என்று. என்னைக்குமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கு இந்த மோடிக்கு, அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் மீது கரிசனம். அவர் மனைவி மேல கரிசனம் இல்ல, அவர் மனைவி மேலே கரிசனம் இல்ல, கல்யாணம் ஆனதையே திருட்டு பையன் உலகத்துக்கு சொல்லல. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு, இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் அவர்களுடைய கணவனால் கைவிடப்பட்டு கண்ணீர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர் கண்கலங்கிறாரு. வேண்டாம் பாவம் முதல கண்ணீர், உன்னை நாங்க 2002 இந்த இந்தியாவில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக அரங்கமே பார்த்து விட்டது. இந்த உலக அரங்கிலேயே இந்தியாவை தலைகுனிய செய்த ஒரு மிக கேடுகட்ட ஒரு முதலமைச்சர் இருப்பார் என்று சொன்னால் அது நரேந்திர மோடி மட்டும்தான். பல்லாயிரக்கணக்கான பெண்களை இன்றைக்கு நீ சாபானுவதற்காகவும் சாகியா பானுவிற்காகவும் இன்றைக்கு முதலைக்கல்வியில் படிக்கக்கூடிய மோடியே நிறைமாத கர்ப்பிணியான சாக்கியா எங்கே பிரசவ வலி ஏற்பட்டு அழுது விடுவாளோ என்பதற்காகத்தான் அன்றைக்கு அவருடைய வயிற்றை நீ கிழித்தாயா? அந்த பிஞ்சு குழந்தையை தீயிலிட்டு கொளுத்தினாயா? உன்னுடைய கருணையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான பெண்களை கற்பழித்து இன்றைக்கும் அவர்களை புத்தி சுவாதீனமற்ற நிலையிலே தங்களுடைய நிலைகளை மறந்தவர்களாக இன்றைக்கும் அவர்கள் குஜராத்துடைய முகாம்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் எம்பி ஈசான் ஜாஃபரியை தீயிட்டு கொளுத்தி இன்றைக்கு ஜக்கியா ஜாஃபரி என்று சொல்லக்கூடிய பெண்ணை விதவையாக்கி கருணை காட்டிக் கொண்டிருக்கிறீர். இவர்களோடு மட்டுமல்ல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்களை இன்று விதவையாக்கிவிட்டு இன்றைக்கு உங்களுக்கு கருணை. நன்றி, மிக்க நன்றி. நீங்கள் காட்டிய கருணைக்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு பரிசு கொடுக்க தயாராகிவிட்டோம். எந்த குஜராத் மண்ணிலே நீ விதைத்தாயோ அந்த குஜராத் மண்ணிலே இன்றைக்கு லட்சக்கணக்கான பெண்கள் உனக்கு எதிராக, உன் பாசிச கொள்கைக்கு எதிராக இன்றைக்கு முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அறுவடைக்கு தயாராகிக்கொள் மோடியே, அறுவடைக்கு தயாராகிக்கொள். நாங்கள் எல்லாம் ஏதோ வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் என்று நினைத்து விடாதே. போர்க்களம் கண்ட சகாபாக்களின் வாரிசுகள் நாங்கள். கொண்ட கொள்கையா உன்னுடைய உயிரா என்று கேட்கும் பொழுது கொண்ட கொள்கையா என்று இந்த இஸ்லாத்திற்காக முதல் இன்னுயிரை கொடுத்த பரம்பரை எங்களுடைய பரம்பரை. உலக களத்திலே அம்மாவுடைய வாரிசுகள் நாங்கள் என்பதனை மறந்துவிடாதே. இதோ கிளம்பிவிட்டது எஸ்டிபிஐயின் கீழ் தேசம் முழுவதும் அனைத்து பெண்களும் விமன் இந்தியா மூவ்மெண்ட் என்ற அரசியல் அத்தியாயத்தை நாங்கள் துவங்கிவிட்டோம். உங்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் கிள்ளி எறிவதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். அழகாக சொன்னார் சகோதரி சர்மிளா. தனியார் சட்ட வாரியம் முஸ்லிம்கள் மீது போர் தொடுத்து விட்டது என்று சொன்னார். ஒரு சிறு திருத்தம், அவர்கள் முஸ்லிம்கள் மீது போர் தொடுக்கவில்லை, முஸ்லிம் பெண்கள் மீது போர் தொடுத்து விட்டார்கள். பாசிச
ராட்சச கும்பலே, உங்களை விரட்டுவதற்கு எங்களுடைய சமூகம் தேவையில்லை, நாங்களே போதும் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய அழிவு நெருங்கிவிட்டது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த சரியத் சட்டத்தை